அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க நம்ம இஸ்லாத்துடைய 3வது கலிஃபாவாக இருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை பெயர் அஃபான், இவங்களுடைய தாய் பெயர் அர்வா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த அரபியர்கள் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலகட்டத்தில் எழுத படிக்க தெரிந்த சில நபர்களில் ஒருவரும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்காங்க. இவங்க தன்னுடைய வாலிப பருவத்திலே வியாபாரத்தில் நன்கு விளங்கி ஒரு செல்வந்தராக விலகி வந்தாங்க. அதனால தான் இவங்களுடைய பெயருக்கு பின்னாடி கனி, செல்வந்தர் அப்படின்ற பட்ட பெயர் சேர்ந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய சொந்த செல்வத்திலிருந்து அதிகமான செல்வங்களை தீனுக்காக தியாகங்கள் செஞ்சிருக்காங்க. ஒரு முறை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வராங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை பற்றி அவங்க கிட்ட தாவத் எத்தி வைக்கிறாங்க. அதை கேட்ட உடனே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஈமானை ஏற்றுக்கொள்கிறாங்க. இவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானை ஏற்றுக்கொண்டாங்கன்ற செய்தி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மாமா ஹக்கம்க்கு தெரிஞ்சவனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கயிற்றால கட்டி வச்சு ரொம்ப நோவினைப்படுத்துகிறாங்க. ஆனாலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப தீனில் உறுதியாக இருந்தாங்க. அபு ஜஹலுடைய மகன் உத்துபாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா எப்பொழுது குர்ஆன்ல அபுலஹபை பத்தின ஆயத்தை இறக்குனானோ அப்போவே அபுலஹப் தன்னுடைய மகன் உத்துபாவுக்கு சொல்றான், நீ ருக்கையாவை தலாக் விட்டுறணும். அவங்க பேச்சை கேட்ட உத்துபாவும் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தலாக் விட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. நம்ம இஸ்லாத்துல முதல்ல தீனுக்காக ஹிஜ்ரத் செஞ்சு ஒரு படை அபிசீனியாவுக்கு போச்சு. அந்த படையில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க, அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேரையும் பார்த்து சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் இவங்க 2 பேருக்கு பிறகு தீனுக்காக முதல்ல தன்னுடைய சொந்த நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போற முதல் ஜோடி நீங்க 2 பேரும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பத்ர போருடைய நெருக்கம் இருக்கு இல்லையா, அப்போ ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப ஒரு மரண படுக்கையில இருக்காங்க. எனவே ரசூலுல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த போர்ல கலந்து கொள்ளல. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத்தான பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு மகளா இருக்கக்கூடிய உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, எனக்கு மட்டும் 100 மகள் இருந்திருந்தா என்னுடைய 100 மகளை நான் ஒன்றன் பின் ஒன்றா உஸ்மானுக்கே திருமணம் செஞ்சு வச்சிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல இருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகத்துவத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். இன்னும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க விரும்புறீங்களோ அவங்க உஸ்மானை பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிக அழகு மிக்கவராகவும் வெட்க குணமுடையவராகவும் இருந்திருக்காங்க. இன்னும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொர்க்கத்தில் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு தோழர் இருப்பாங்க, அப்படி சொர்க்கத்தில் என்னுடைய தோழர் உஸ்மானா தான் இருப்பாங்கன்னு சொல்லி எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இவங்க தன்னுடைய செல்வத்திலிருந்து அதிகமான செல்வங்களை தீனுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு முறை மக்காவில் மக்கள் அதிகமான காசை கொடுத்து தண்ணியை விலைக்கு வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. இதை பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய சொந்த காசுலேருந்து 20,000 திர்ஹங்களை கொடுத்து அந்த கிணற்றை விலக்கி வாங்கி அது முஸ்லீம்களுக்குன்னு வக்ஃபு செஞ்சிடறாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னும் தபூக் போர், அப்போ ரசூலுல்லாஹ் தபூக் போர் அப்போ அவங்களால முடிஞ்ச செல்வத்தை கொண்டு வர சொல்றாங்க. அப்போ அங்கே கொடுத்த சஹாபாக்கள் அதிகமான பொருட்களை கொடுத்தது யாருன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அதை 100 ஒட்டகங்களையும் 10,000 திர்ஹத்தையும் கொடுக்குறாங்க. இதை பார்த்து ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் நான் உஸ்மானை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன், நீயே அவரை கொண்டு மகிழ்ச்சி அடைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவங்களுக்காக துவா செஞ்சுருக்காங்க. அபுபக்கர் அலி, உஸ்மான் அலி இவங்களுடைய ஆட்சி காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப ஒரு பங்கு வகிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரண படுக்கையில் இருக்கும்போது தனக்கு பிறகு ஒரு கலீஃபாவை நியமிக்கணும்னு ஆலோசனை செய்கிறாங்க.
அப்ப எல்லா சஹாபாக்களுமே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா உமர் அலி இவங்களோட ஆட்சி காலம் 12 வருஷம் முழுசா இருக்கிறதுக்கு 10 நாட்கள் தான் குறைவு. இவங்க ரசூலுல்லாஹுடைய 6 வயசு சிறியவங்களா தான் இருக்காங்க. இவங்க தன்னுடைய ஆட்சி காலத்துல தான் குர்ஆன ஒன்று திரட்டக்கூடிய வேலையை செஞ்சாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருக்க குர்ஆன் மட்டும் தான் சரியான குர்ஆன், மீதி எல்லா குர்ஆன்லயும் சில மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட இருக்க குர்ஆனை தவிர மீதி எல்லா குர்ஆனையும் எரிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. ஏன்னா நாளை பின்வரக்கூடிய நம்மளால அந்த ஒரு சில குர்ஆனை இட்டு எந்த ஒரு பிரச்சனையும் ஆயிடக்கூடாது, குழப்பங்கள் ஏற்படக்கூடாதுன்னா இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இன்னும் உஸ்மான் ரலியல்லாஹு உங்களுடைய ஆட்சி காலத்துல நிறைய குறைகள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா எதுவுமே ஆதாரபூர்வமா கிடையாது. அதாவது பைத்துல் மால்ல இருந்து எடுத்து அவங்க தன்னுடைய சொந்த சேவைகளுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய சொந்த செலவுல தீனுக்காக எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சிருக்காங்களே. அப்படி இருக்கும்போது இது பொய்யான கருத்து கூற்றாவும் இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய செல்வத்துல இருந்து மருவான் உங்களுடைய உறவினர் மருவானுக்கு நிறைய கொடுத்திருக்காங்க. ஆனா அது தன்னுடைய சொந்த செலவுல தான் கொடுத்தன்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சொல்லியிருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஒரு ஆளுநர், எகிப்து ஆளுநரை பத்தி மக்கள் குறைய சொல்றாங்க. அப்ப உஸ்மான் அலி என்ன முடிவு செய்யறாங்கன்னா, ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் எல்லா ஆளுநரையும் கூப்பிட்டு வச்சு அந்த மக்கள் கிட்ட கேட்குறாங்க, ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது யாருமே வாய்ஸ் எதுவுமே சொல்லலை. அப்ப மிச்ச சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, குறைய சொன்ன மக்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும், அவங்க பொய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அதை ஏத்துக்கவே இல்லை. அப்பதான் எகிப்துல இருந்து சில மக்கள் வராங்க. எகிப்துல இருக்கக்கூடிய ஆளுநரை மாத்திட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் நீங்க எங்களுக்கு ஆளுநரா கொடுக்கணும். அப்படி அவன் அந்த இருக்கக்கூடிய ஆளுநரை நீங்க மாத்தலனா கலிஃபாவாகிய நீங்க உங்களுடைய கலிஃபா பாதி விட்டு நீங்கிடணும். இது ரெண்டுமே நீங்க செய்யலனா நாங்க வாள் எடுத்து போர் செய்வோன்னு வராங்க. வரப்ப எந்த மதீனா வாசிகளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. அலி ரலியல்லாஹு அன்ஹு சரி, ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களும் சரி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. அப்ப அந்த எகிப்து மக்கள் என்ன பண்றாங்க, நேரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட போய் இந்த ஆளுநரை பத்தி குறை சொல்றாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட பேசி அனுப்பிட்டு நான் அந்த ஆளுநருக்கு கடிதம் போடுறேன்னு சொல்லிட்டு இக்குபிலுஹும் அப்படின்ற ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புறாங்க. அதாவது அவங்க சொல்றத நீங்க கேட்டு நடங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா இடையில மருவான் இப்னு ஹக்கம் அவங்க யாருன்னா அஹ்லுல் பைத், ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை பார்த்தலே அவனுக்கு பிடிக்காது. அப்ப அவன் என்ன பண்றான்னா, அப்ப இருக்கக்கூடிய அரபியர்கள்ல அந்த நுக்கத்தாக்கள் காஃபுக்கு மேல 2 நுக்கத்தா அந்த எதுவுமே இருக்காது. அவன் அந்த மக்கள் போற வழியிலேயே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உக்குதுலுஹும், அதாவது உங்களை கொலை செய்யுங்கன்னு ஆளுநருக்கு கடிதம் போட்டிருக்காங்கன்னு மாத்தி சொல்லிடுறான். உடனே அந்த எகிப்து மக்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு கலீஃபா என்ன இப்படி பண்ணிட்டாங்க. உடனே வராங்க மதீனாக்கு. திரும்ப மதீனாக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டையே ஃபுல்லா முற்றுகையிடுறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க அனுமதி கொடுங்க, நான் ஒவ்வொருத்தரை கூட விடாம நான் எல்லாரையும் வெட்டி வீசிடுறேன். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எதுவுமே சொல்லல. 3 நாள் அந்த மக்கள் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டையே சுத்தி இருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹு 3 நாள் வீட்டிலேயே தான் இருக்காங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டுக்கு முன்னாடி தன்னோட 2 மகன்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பாதுகாப்புக்கு நிக்க வைக்கிறாங்க. இன்னும் உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டை சுத்தி முஸ்லிமாக இருக்கக்கூடிய வாலிபர்களை நிக்க வைக்கிறாங்க. அப்ப சொல்லிட்டு போறாங்க, உஸ்மான் அலிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. 3 நாள் பார்த்த எகிப்து மக்கள் அவங்க பக்கத்து வீட்டு சுவர் ஏறி உஸ்மான் அலி வீட்டு கூரையை பிரிச்சு உள்ள இறங்கிடுறாங்க. அத முதல்ல இறங்கினது யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன். அவங்க இறங்கி உஸ்மான் ரலியோட தாடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ உஸ்மான் அலி ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறாங்க, என்னோட இடத்துல உன்னுடைய தந்தை இருந்தா நீ என்ன பண்ணுவ? அதை கேட்டவனே அவங்களால என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி நிக்கிறாங்க. அது அவங்களுக்கு பிறகு 2 பேர் வராங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிறகு 2 பேர் வராங்க. அவங்க தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குத்தி கொலை செய்யறாங்க.
அவங்க குத்தும் போது உஸ்மான் ரலியை தாக்க வரும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி நாயிலாவுடைய 2 விரல்கள் வந்து துண்டிக்கப்படுது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை காக்க போறாங்க இல்லையா, பாதுகாக்க போன உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய அடிமையும் அந்த இடத்துல கொலை செய்யப்படுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை தாக்கணும்னு அவங்கள ரத்தம் தெரிச்சு அவங்களுடைய குர்ஆன்ல அவங்க ஓதிக்கொண்டிருந்த குர்ஆன்ல தெரிச்சிருது. உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யும் போது ஓதிக்கொண்டிருந்த ஆயத்து சையகுஃபிகுமுல்லாஹு வஹுவ ஸமீஉல் அலீம், அல்லாஹ்வே போதுமானவன், அவன் அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். இதை பத்தி ரசூலுல்லாஹ் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் வந்து ஒரு டைம் வந்து உஹது மலையில போய்கிட்டு இருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு போறாங்க. அந்த மலை ரொம்ப சந்தோஷத்துல குதிக்குது. ஏன் மேல ரசூலுல்லாஹ் வராங்களே, நடந்து வராங்களே. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்களாம், உஸ்குன், அமைதியாக இரு, உன் மேல ஒரு நபி இருக்கும், ஒரு சித்திக் இருக்கும், 2 ஷஹீதுகள் இருக்கும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. அப்ப அந்த மலை அல்லாஹ் கிட்ட ரசூலுல்லாஹ் கிட்ட கேக்குது, யா ரசூலுல்லாஹ் நானும் உங்களோட சொர்க்கத்துக்கு வரணுமே சொல்லி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய கற்களாலதான் சொர்க்கத்துடைய வாயிலே கட்டமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட, நீங்க குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் போது, அதுவும் குர்ஆன்ல சூரா பக்கராவில் சையகுஃபிகுமுல்லாஹு வஹுவ ஸமீஉல் அலீம், இந்த ஆயத்தை ஓதும் போது தான் நீங்க வந்து கொல்லப்படுவீங்க, ஷஹீதாக்கப்படுவீங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லியிருக்காங்க, நான் ஒவ்வொரு தடவையும் இந்த ஆயத்தை ஓதும் போது நான் நிறுத்தி நிதானமா ஓதி முடிச்சுட்டு என்னுடைய வலது பக்கம் இடது பக்கம் முன்னாடி பின்னாடி திரும்பி பார்ப்பேன், யாராவது என்னை தாக்க வராங்களா நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஒரு அந்த ஒரு அல்லாஹ் மேல நம்பிக்கை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இந்த ஆயத்தை ஓதும் போது நீங்க ஷஹீதாக்கப்படுவீங்க. நம்மளால அந்த ஆயத்து பக்கம் போவே மாட்டோம், சூரா பக்கராவை தொடவே மாட்டோம். ஆனாலும் அவங்க எப்படி ஓதிட்டு நிறுத்தி பார்க்கறாங்க தன்னை சுத்தி. அப்ப அவங்க வந்து ஷஹீதாக்கப்படுறாங்க. 3 நாட்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடல்கள் அடக்கப்படவே இல்லை. அந்த முஃமின்கள் வந்து விடலை. 3 நாள் கழிச்சு சரி அடக்கம் பண்ணல, எடுத்துட்டு போற அந்த தூக்கிட்டு போற சந்தூக்கையும் அந்த முஃமின்கள் தரல. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுடைய கதவையே பேத்து எடுத்து அதுக்கு மேல உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள வச்சு எடுத்துட்டு போறாங்க. அப்பவும் அந்த மக்கள் சும்மா விடல, அவங்களுடைய ஜனாஸா மேல கற்களை எறிகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி பாருங்க அவங்களுக்கு வேதனை, கற்களை எறிகிறாங்க. ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செய்யறதுக்கு கூட அந்த மக்கள் அனுமதிக்கல. யூதர்களுடைய அடக்க ஸ்தலத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய உடல் அடக்கப்படுது, நல்லடக்கம் செய்யப்படுது. அதுக்கப்புறம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹிலாஃபத்துல இருக்கும் போதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எது வரைக்கும் அடக்கம் செய்யப்பட்டாங்களோ அது வரைக்கும் ஜன்னத்துல் பக்கீல இடம் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்படுது. இந்த மாதிரி தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி நிறைய அவங்க தீனுக்காக சேவை செஞ்சிருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை குத்தப்படும் போது அந்த ரத்தக்கரை தெரிச்ச அந்த குரானை இன்னுமே உஸ்பெஸ்கிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்துல வெப்பநிலை மாறாத ஒரு பெட்டியில வச்சிருக்காங்க. இன்னுமே அதை வந்து காட்சியளிக்குது அந்த இடத்துல. இந்த மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ தியாகங்களை தீனுக்காக செஞ்சிருக்காங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் நாமளும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வங்கள் வந்து நம்மளால இயன்ற அளவு அல்லாஹுடைய பாதையில் அதிகமா செலவு செஞ்சு அல்லாஹுடைய பொருத்தத்தை நெருக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானா. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.